தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை திரைப்படம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை படக்குழுவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை திரைப்படம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கான காரணம் தமிழகத்தில் ஒரு ரீசன் இருக்குது, மற்ற ஸ்டேட்டில் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ காந்தாராவும் ஒரு ரீசனாக பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். தனுஷ் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை திரைப்படம், இந்த திரைப்படம் ஒரு 2 மாதத்துக்கு முன்பே வெளியாக வேண்டியது. ஆனால் சில பல பிரச்சனைகள், அதுக்கப்புறம் படத்தில் சில ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதனால் படம் டிலே ஆகி அக்டோபர் 1ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை தனுஷ் அவர்களை இயக்கி நடித்திருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இசை அமைத்திருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படம், எப்படி ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமைந்ததோ, இட்லி கடை திரைப்படம் உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளமாக ராயன் திரைப்படம் தான் அமைந்தது. ஸோ ராயன் திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்ததால் தான் அடுத்த திரைப்படமே தனுஷ் அவர்கள் இயக்கி நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனாலே இட்லி கடை திரைப்படம் ஒரு பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி படத்துக்கான இசை வெளியீட்டு விழா, ப்ரொமோஷன் நிகழ்ச்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ப்ரொமோஷனை பற்றி குறை சொல்லவே தேவையில்ல, ஒரு பக்காவான ப்ரொமோஷன் பண்ணாங்க. அந்த ப்ரொமோஷன் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி படத்துக்கு டிக்கெட் புக்கிங் பெருசாக இல்லை. ஸ்டார்டிங் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவதற்கு முன்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தின் மீது இருந்தது. ஆனால் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுற சமயத்தில் கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு பெரிய சம்பவம் நடந்துவிட்டது. விஜய் அவர்களோட பிரச்சாரத்தில் அப்போ 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த சம்பவத்தை பற்றி அடுத்த ஒரு வாரம் தமிழக மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப தீவிரமாக பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு சம்பவம் தான், நீங்கள் எந்த சேனல் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேசினாங்க. ஈவன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக கரூர் சம்பவத்தை பற்றி மட்டும்தான் பேசியது. இதனால் இட்லி கடை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் பல பேர்த்துக்கு தெரியாமல் போய்விட்டது. அது இட்லி கடைக்கு ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கு. எஸ், இட்லி கடை திரைப்படத்தோட ஓப்பனிங் ரொம்ப மோசமான ஓப்பனிங்காக அமைந்திருக்கு. ஸோ படத்தோட முதல் நாள் ஓப்பனிங் ஷோ 40% மட்டும்தான் டிக்கெட் புக் ஆகியிருக்கு. ஸோ தனுஷ் அவர்களோட கெரியரில் கடந்த ஒரு 10 வருஷத்தில் தனுஷ் திரைப்படம் தான் ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். 60% 70% ஆஃப் டிக்கெட் தமிழகம் முழுவதும் சோல்ட் ஆகி பிரைம் சிட்டிஸான சென்னை, பெங்களூர், அதுக்கப்புறமா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில் டிக்கெட் புக்கிங் 80%க்கு மேலே இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தால் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியவில்லை. இதுக்கான காரணம் கரூர் சம்பவம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வெறும் 40% மட்டும்தான் டிக்கெட் புக் ஆனது. இது வரலாறு காணாத ரொம்ப கம்மியான டிக்கெட் சோல்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறமா முதல் 3 ஷோக்கு படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான சினிமாவை தனுஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தனுஷ் அவர்கள் ஒரு இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு அவதாரம் எடுத்திருக்காங்க. ராயன் திரைப்படத்தில் தனுஷ் அவர்களோட ஆக்டிங்கும் மாசீனும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. அது தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்து விட்டது. இட்லி கடை திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்து விட்டது. முதல் 3 ஷோ ஒழுங்காக ஓடலனாலும் அடுத்தடுத்த ஷோ, அதாவது நைட் ஷோ 80% ஆஃப் டிக்கெட் புக்காக ஆரம்பித்து விட்டது. இது தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்து விட்டது. ஸோ நைட் ஷோ 80% பயங்கரமாக ஹாப்பியில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாளும் தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதியும் டிக்கெட் புக்கிங் பல மடங்கு அதிகரித்தது. ஸோ தமிழகத்தில் கரூர் இஷ்யூவை பற்றி அதிகமாக பேசியிருந்ததால் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கனாலும், தமிழகத்தில் கிடைக்கனாலும் மற்ற ஸ்டேட்டான கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் 5 கோடி ரூபாய் முதல் நாள் மட்டுமே கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இந்த அளவுக்கு ஓப்பனிங் இருந்ததற்கான மிக முக்கியமான காரணம் குபேரா திரைப்படத்தை சொல்லியாக வேண்டும். ஏன்னா குபேரா திரைப்படம் 3 மணி நேரம் திரைப்படம்னால தமிழகத்தில் அந்த திரைப்படத்தை பெருசாக நாம் கொண்டாடலை. ஒரு ஆவரேஜான திரைப்படமாக குபேரா திரைப்படம் போய்விட்டது. ஆனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக குபேரா திரைப்படம் அமைந்தது. கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலும் குபேரா திரைப்படத்தோட வசூல் அதிகரித்தது.
ஓவர்சீஸ்லையும் அதிகரித்தது. பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தனுஷ் அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார். அவருக்கு வந்து நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. அதே சமயம் வந்து ஓவர்சீஸ்லையும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. அதனாலே வந்து இட்லி கடை திரைப்படம் தமிழகத்தில் ஒரு கம்மியான ஓப்பனிங் தான். ஆனால் ஓவர்சீஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் நார்த் இந்தியா எடுத்துக்கோங்க, மற்ற ஸ்டேட் கேரளா, கர்நாடகா, ஆந்திராவை எடுத்துக்கோங்க, இங்கே எல்லாமே வந்து இட்லி கடை திரைப்படத்தோட வசூல் வந்து பல மடங்கு வந்து அதிகரித்தது. இதனால் ரசிகர்கள் பயங்கர ஹாப்பியில் வந்து இருந்தாங்க. ஆனால் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வந்து ஒரு நாள் மட்டுமே வந்து இருந்தது. 2வது நாள் அது அப்படியே தலைகீழாக வந்து மாறிவிட்டது. கம்ப்ளீட்டாக வந்து தலைகீழாக மாறிவிட்டது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1. ஸோ இட்லி கடை திரைப்படம் முதல் நாள் வந்து வெளியானது. காந்தாரா சாப்டர் 1 வந்து 2வது நாள், அது அக்டோபர் 2ஆம் தேதி வெளியிட்டாங்க. ஸோ காந்தாரா சாப்டர் 1க்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. முக்கியமாக தமிழகத்தை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஸோ காந்தாரா சாப்டர் 1 வந்து வந்ததால் படம் வந்து ரிலீஸ் ஓப்பனிங்கே வந்து காந்தாராவுக்கு பெரிய ஓப்பனிங் வந்து இருந்துச்சு. அதனால் இட்லி கடை திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் கம்மியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட்டை பாதிக்கு பாதி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு மோசமாக வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கம்மி பண்ணது கிடையாது. ஸோ வந்து தமிழகத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து கிடைக்கல. மற்ற ஸ்டேட்டில் கிடைக்கும் பார்த்தா மற்ற ஸ்டேட்டில் வந்து 2வது நாளே வந்து இட்லி கடை திரைப்படத்தை தூக்கிட்டாங்க. இவன் வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து கிடைத்ததுனால். ஸோ அதுக்கப்புறமா தமிழகம் பக்கம் வந்தால் தமிழகத்தில் வந்து காந்தாரா திரைப்படம் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து இல்லை. வெறும் வந்து 3 கோடி தான் வந்து ஓப்பனிங் இருந்துச்சு. இட்லி கடை திரைப்படம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆரம்பித்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்கும் சமயத்தில் காந்தாரா திரைப்படத்திற்கு ஒரு பாசிட்டிவான விமர்சனம் தமிழக மக்கள் மத்தியில் வந்து கிடைக்க ஆரம்பித்தது. ஸோ காந்தாரா திரைப்படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனம் மட்டும் இல்லாமல் டிக்கெட் புக்கிங்கும் வந்து பெருசாக வந்து அதிகரித்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் காந்தாரா திரைப்படத்துக்கு வெறும் வந்து 200 ஸ்க்ரீன் தான் வந்து தமிழகத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் காந்தாரா திரைப்படத்துக்கு அதிகமான பாசிட்டிவ் விமர்சனம் வந்து வருவதால் 200 ஸ்க்ரீன் அடுத்த 2 நாளில் வந்து 600 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து போய்விட்டது. இப்படி வந்து 600 ஸ்க்ரீன் வந்து காந்தாரா திரைப்படத்தை இன்க்ரீஸ் பண்ணதால் இட்லி கடை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இட்லி கடை திரைப்படம் உலகம் முழுவதும் தமிழகத்தில் மட்டுமே 900 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்கும் தனுஷ் அவர்களோட கெரியரில் இந்த அளவுக்கு அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் ஆனது கிடையாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து அது அப்படியே வந்து மாறிவிட்டது. வெறும் வந்து 300 ஸ்க்ரீன் தான் வந்து இப்போ தமிழகத்தில் ஓடிக்கொண்டு இருக்குது. ஸ்க்ரீன் கவுண்ட் மட்டும் இல்லாமல் காந்தாரா திரைப்படத்துக்கு அதிகமாக வந்து மக்கள் டிக்கெட் புக்கிங் வந்து இருப்பதால் இந்த திரைப்படத்தை இட்லி கடை திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகிவிட்டது. இது வரைக்குமே இந்த திரைப்படம் வந்து வெறும் வந்து 70 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் இட்லி கடை திரைப்படம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. உலக அளவில் 70 கோடி தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் வந்து தனுஷ் ரசிகர்கள் வந்து செம அப்செட்டில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து இட்லி கடை திரைப்படம் என்ன நிலைமையில் வந்து போக போகிறது, இட்லி கடை வெற்றி பெறுமா அப்படிங்கிற டவுட்டே வந்து மிகப்பெரிய டவுட்டாக வந்து இருக்குது. ஸோ லாபத்தை கொடுப்பது மிக மிக கடினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து இட்லி கடை திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா இல்லை காந்தாரா திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? இந்த 2 திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு எந்த திரைப்படம் வந்து சூப்பராக இருக்குது? இட்லி கடை திரைப்படத்தில் தனுஷ் அவர்களோட ஆக்டிங், அதுக்கப்புறமா தனுஷ் அவர்களோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்.